அர்ஜுனா எம்பிக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு தடை உத்தரவு. மஹிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு, கைவிரித்தது மொட்டு கட்சி. சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து வடக்கு கிழக்கில் போராட்டம். தமிழர் பகுதியில் பெருந்தொகை பண மோசடி சிக்கிய சந்தேக நபர். நாளை இறுதி நாள். கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இன்றைய வானிலை அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறை, விநியோகஸ்தர் தரப்பு விளக்கம். முற்றுகிறது முருகல். கனடாவிற்கு ட்ரம்ப் அதிரடி. வெளிநாடு ஒன்றில் கார் குண்டுவெடிப்பு. அனுராதபுர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது மே 28 நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுரம் காவல்துறை தலைமையக பிரதான பரிசோதகருக்கு குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று தினம் மீண்டும் அழைக்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் வழியாக கொழும்புக்கு காரில் போது சாலியபுர கல்வெல சந்தியில் அனுராதபுரம் பிரிவு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்ததை அறிந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சட்டத்தண்ணே சுனந்த தென்னகோன் மூலம் நீதிமன்றத்தின் முன்னிலையாக ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கில் சந்தேக நபரின் பெயர் அர்ஜுனா லோச்சன என தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியமை அடுத்து சரியான சந்தேக நபரை அடையாளங்கன்று அறிவிக்குமாறு நீதிமன்ற காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தது. பின்னர் மேலும் ஒரு அறிக்கையின் மூலம் அனுராதபுர காவல்துறை தலைமையகம் வழக்கில் சரியான சந்தேக நபரின் பெயரை ராமநாதன் அர்ஜுனா என்று திருத்தி நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிவித்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை சந்தேக நபராக நீதிமன்றத்துக்கு ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தேசிய சுதந்திர தினமான இன்று ஆர்ப்பாட்டங்களை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினால் மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இலங்கை குடியரசின் தேசிய தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. இலங்கை ஜனநாயக அரசின் அரசியலமைப்பின் 8வது சரத்தில் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் காந்தி பூங்காவில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வினை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு ஆர்ப்பாட்டத்தினையோ எந்தவொரு சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்று நியாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என குறித்த 7 பேரின் பெயர் குறிக்கப்பட்டு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் அமலநாயகி, சுகந்தினி செயலாளர், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியமான இணையத்தின் தலைவர் சிவஜோகநாதன், சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் ஆகியோருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி, தமிழர்களுக்கான உரிமையினை வலியுறுத்தி இலங்கையின் சுதந்திர தினத்தில் கரைநாளாக அனுஷ்டித்து வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வடக்கு கிழக்கில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். மாபெரும் பேரணிக்கு போராட்டத்துக்கு மட்டக்களப்பு அழைப்பு விடுத்திருந்ததுடன் இதில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதே நேரம் ஜனநாயகத்தினை பாதுகாக்கப் போவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனநாயகத்தினை குழி தோண்டி புதைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜைகளும் தமது உரிமைகளுக்காக போராடும் உரிமை இருக்கும் போது தமிழர்களுக்கு மட்டும் இந்த உரிமையையும் மறுக்கும் செயற்பாடுகளையே இந்த நாட்டில் ஆட்சியமைக்கும் அதிகாரங்கள் முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டதால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அதோடு நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு உரிய இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மஹிந்த ராஜபக்ச ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார் என்றும் அது குறித்து இங்கும் அங்கும் அறிக்கைகளை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் சுதந்திர நாளை கரிநாளாக அனுஷ்டித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் தேசிய மக்கள் சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் நிராகரித்தே வந்திருக்கின்றனர். அந்த அரசியல் அமைப்புகள் மூன்றும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டதை தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தனர். அதேபோன்று இப்போதும் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரும் நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் எப்போது நிராகரிப்பார்கள்? அடிமை சாசனத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஒற்றையாட்சி அடையாளங்களை நிராகரிக்கின்ற அதே வேளையில் தமிழில் தேசிய கீதம் பாடுவதால் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இவ்வாறான நிலைமையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தான் பார்ப்பது எம்முடைய மரபாக இருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளை கரிநாளாக அனுஷ்டித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழ் தாயக நிலப்பரப்பில் கரிநாள் போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் வடக்கு மற்றும் கிழக்கில் நடக்க இருக்கின்ற அந்த கரிநாள் போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். இதேவேளை வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இன்றைய தினம் கரிநாள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கட்சி பேதங்களுக்கு அப்பால் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் ருமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு முகவர் நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது. எஃப்.எஸ். குனேபர் ரபல் என்ற பெயரில் இயங்கி வந்த வெளிநாட்டு முகவர் நிலையத்தின் மூதூரைச் சேர்ந்த 29 வயதுடைய உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தெரிய வருவது மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலையத்துக்கு அருகாமையில் கல்முனை வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் இல்லத்தின் உரிமையாளர் முகநூலூடாக ருமேனியா, போலந்து, ஜோபியா போன்ற நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு உள்ளதாக விளம்பரம் செய்து வந்துள்ளார். இதனையடுத்து வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக பலர் நேரடியாக குறித்த முகவர் நிலையத்துக்கு சென்று விண்ணப்பங்களை நிரப்பி கடவுச்சீட்டுகளின் பிரதிகள் மற்றும் காவல்துறை நற்சான்று பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் 2023 ஆண்டு 12 பேர் தலா 16 லட்சம் ரூபாய் வீதம் 1,92 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர். இருந்தபோதும் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாது நீண்ட காலமாக இழுத்தடித்து வந்த நிலையில் பணத்தை வழங்கியவர்கள் பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் பணத்தை வழங்காததை அடுத்து அவருக்கு எதிராக சிலர் மட்டக்களப்பு விசேட புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு செய்ததுடன் கொழும்பில் உள்ள அரச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் 12 பேர் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு குழுவினர் சம்பவ தினமான நேற்றைய தினம் பகல் குறித்த வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது அந்த முகவர் நிலையம் பதிவு செய்யப்படாமல் போலியாக இயங்கி வந்துள்ளதுடன் ருமேனியா, போலந்து, சோஃபியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக 74 பேரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவணங்கள் அடங்கிய 74 ஃபைல்களை மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முகவர் நிலையத்தில் காட்சிப்படுத்தல்களுக்காக பொருத்தப்பட்டிருந்த பெயர் பலகைகளை கலட்டி எடுத்ததுடன் அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். மேலும் இவரை விசாரணையின் பின்னர் மட்டக்களப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்காக காலணிகளை கொள்ளளவு செய்வதற்கான வவுச்சர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. காலணிகளை கொள்ளளவு செய்வதற்கான வவுச்சர்கள் நாளைய தினம் 5ஆம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்ளளவு செய்வதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவை நாளைய தினம் வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. காலநிலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்ய கூடும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என சொல்லப்படுகிறது. மேல் ஜபரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறைக்கு தான் பொறுப்பல்ல என்று முன்னணி அரிசி விநியோகஸ்தர் டட்லி சிறிசேன தெரிவித்தார். அதேவேளையில் அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையில் நெல்லை கொள்ளளவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய அவர் அரிசி பற்றாக்குறை என்பது தமது தவறு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தயவு செய்து தம்மீது பழி சுமத்த வேண்டாம் என்று முன்னணி அரிசி விநியோகஸ்தர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களுக்கும் எங்கள்
எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்துள்ளார். ட்ரம்பின் இந்த மேலதிக வரி விதிப்பால் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளன. அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்தார். அதேபோல் சீனா, மெக்சிகோ நாடுகளும் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது, வரிகளுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகளுடன் நாடுகள் செயல்படுவதால் அமெரிக்க மக்கள் சில வலியை உணரக்கூடும். வலிக்கு விலை மதிப்பு அதிகம். கனடாவிடம் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, நாங்கள் சொந்தமாக உருவாக்குவோம், எங்களுக்கு தேவையான அளவை விட அதிகமாக வைத்திருப்போம், கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக உருவாக்குவோம், அதன் மூலம் கனடா மக்களுக்கு மிக குறைந்த வரி மற்றும் ராணுவ பாதுகாப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடக்கு மாகாணத்தில் கார் குண்டு தாக்குதலில் பெண்கள் உட்பட 20 விவசாய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவின் அலெப்போவின் வடகிழக்கில் உள்ள மன்பின் நகரத்தில் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றது. விவசாய தொழிலாளிகளை ஏற்றி வந்த வாகனத்தின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 19 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உயிரிழந்துள்ளனர். மேலும் 15 பெண்கள் காயமடைந்துள்ளனர். துருக்கியின் ஆதரவில் இயங்கி வரும் சிரிய தேசிய ராணுவ பிரிவுகள் மற்றும் அமெரிக்கா ஆதரவு குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கு இடையிலான மோதல்கள் அந்த நாட்டின் உள்நாட்டு போர் முடிவு பெற்ற பின்னரும் தொடர்வதால் மன்பிச் நகரத்தில் இருந்து இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.